Hi guys, welcome to our Money Market channel. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா டாப் 5 ட்ரேடிங் ரூல்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ். நான் திரும்ப சொல்லக்கூடிய ரூல்ஸ் அப்படின்னா நான் 10 கண்டிஷன்ஸ்ல 10 வீடியோ கூட போட்டிருப்போம். பட் ஒவ்வொன்றும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 20 ரூல்ஸ் எடுங்க, அதுலேருந்து 10 ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் பெஸ்ட் 5 ரூல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அவங்க என்ன 5 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு ஒன் பை ஒன்று பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி ட்ரேட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ரூல் நம்பர் 1, ட்ரேடிங் கேபிட்டல் மஸ்ட் பி ஏ சேஃப் கார்டு. நீங்கள் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் 1 lakh போடுங்க, 1 crore போடுங்க, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை பத்திரப்படுத்தணும். கேபிட்டல் அமௌண்ட் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் சேஞ்சஸ் ஆகும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னாவே ஒரு கேம்லிங் சூதாட்டம், ஒரு லாட்ரி மாதிரி அடிச்சிச்சு லக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே நீங்கள் பொறுமையாக ஒர்க் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் வந்து ட்ரேடிங் ரைட் அண்ட் பெஸ்ட்டு. ஸோ அப்போது நம்ம என்ன சொல்லணும்னா நம்மளோட கேபிட்டல் வந்து பார்க்கணும், நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஓகே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேவ் தியரிஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஷூராக நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேட்ஸ் வந்து எடுங்க. ஓகே, ஏன்னா நம்ம வந்து வருமா வராதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுக்கிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுது அப்படின்னா நம்மளால் அது ஏற்றுக்க முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் வந்து பெஸ்ட் அண்ட் ரைட் ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு பார்ட்ஸ் சொல்கிறேன். தி மோஸ்ட் ரூல் ஆஃப் ட்ரேடிங் இஸ் டு பிளே கிரேட் டிஃபென்ஸ் நாட் கிரேட் அஃபென்ஸ். ஓகேவா? பால் டோர்டோ ஜான் வந்து நமக்கு இந்த ஒரு பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரூல் நம்பர் 2, volume climaxes are important. Big volume kill moves. Climax blow off the take both buyer and seller out of the market and lead to sideway actions. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, வால்யூம் அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் RSI இண்டிகேட்டரில் உங்களுக்கு 75க்கு ப்ளஸ் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் கொடுத்து தான் வரும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து பையர்ஸாகவே இருந்துட்டாங்க அப்படின்னா வந்து செல்லர்ஸோட ஒர்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நீங்கள் RSI இண்டிகேட்டர்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வால்யூம் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 3 விஷயம் மட்டும்தாங்க எப்போவுமே நம்ம தெளிவாக இருக்கணும். ஒன்று ப்ரைஸ், வால்யூம் அண்ட் தென் டைம். ஓகே, இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர வேறு எந்த பர்பஸும் கிடையாது. ஓகே, இப்போ ரேட்டு குறையுது அப்படின்னா நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, அதுதான் வால்யூமு. ரேட்டுன்றது ப்ரைஸ் கொடுக்குறேன், வால்யூமு. ஸோ இந்த டியூரேஷனில் நல்லா வந்து பீக்கில் போகும், அடுத்த வருஷம் நல்லா போகும், அடுத்த வருஷம் நல்லா போகணும்னா அது டைம். இந்த 3 பேசிஸ் தான். இது நீங்கள் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டிங் மணி பேக், நெவர் ஹேவ் கெட்டிங் மணி பேக் மைண்ட் செட். ஸோ இதுக்கு என்ன சொன்னால், இட் இஸ் காமன் ட்ரேடர் ஹூ திங்க் அபவுட் மேக்கிங் ப்ராஃபிட் ஆன் எவ்ரி சிங்கிள் ட்ரேட் தே டூ. நம்ம லாஸஸ் பண்ணக்கூடிய விஷயமே அதுதான். இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா 3 வருஷம் நம்ம வந்து படிக்கிறோம், ஃபைனல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிறோம், நம்ம கிராஜுவேட் வாங்குகிறோம். ஆனால் ட்ரேடில் மட்டும் இப்படிங்க பணத்தை போட்ட உடனே கொடுத்துருவாங்க. அவங்க வந்து பணம் அவங்களுக்கு வேணும், ப்ளஸ் வந்து அதை ரொட்டேஷன்ஸ் பண்ணுறாங்க, அது வந்து யூஸ் பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி வந்து அவங்களோட நெசசிட்டியும் வந்து ஃபண்டு தான். நம்ம தெரிஞ்சு தானே போகிறோம். அப்போ நீங்கள் தயவு செய்து நம்ம வந்து போட்டால் உடனே ப்ராஃபிட் பண்ணிடலான்ற, நம்மளை விட ஜம்ப் ஒன் ஜீனியஸ் நிறைய பேர் ஏற்கனவே இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் ஆவீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் தெளிவாக இருங்க. ஓகே, when sharp losses is utility and experience, take time off, close all trade and stop trading for several days. The mind can play game with itself, following sharp quick loss good to get the money back is extreme and should not be given the. ஸோ நமக்கு ரிச்சர்ட் ரோட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கெட்டிங் மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை வந்து இன்றைக்கி போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பழக்கமாக வச்சுட்டுருவோம், ட்ரேட் பண்ணிடுறோம், எடுத்துகிறோம் சொல்லிட்டு பண்ணால் 2-3 days கண்டிப்பாக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் ஒரு கேப் கொடுத்து நம்ம வந்து லாஸஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, இது ஒரு டெய்லி இதை வந்து வச்சுக்க வேண்டாம். ஓகே,
ஒவ்வொரு நாளும் நான் வந்து 2 ட்ரேட் 2 லாட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேரோட யூடியூப்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நான் வந்து 1 or 2 தான் சார் எடுப்பேன், அதே போல் வந்து வீக்லியில் ஒரு 2-3 நாள் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா நாளும் எல்லாமே நமக்கு சாதகமாக அமையணும்னா வாய்ப்புகள் வந்து குறைவுதாங்க. ட்ரேட் வென் யூ ஆர் ஷூர். நீங்கள் ஒரு ட்ரேடை கன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நேற்று வந்து சைட்வேஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து ஒன்று அப் ட்ரெண்ட் போகலாம், இல்லைனா வந்து டவுன் ட்ரெண்ட் போகலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்கேண்டில் கொடுத்து எல்லாமே ஒரு கரெக்ஷன்ஸு ரீடெஸ்ட் எல்லாமே எடுத்த பிறகு மேலே போகுது அப்படின்னா அதை மட்டும் ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்றைக்கும் மார்க்கெட் சைட்வேஸில் போகலாம். யாரையும் நம்ம கொஷின் ரைஸ் பண்ண முடியாது. ஏன் போயிட்டு என்எஸ்சி பிஎஸ்சி அவங்ககிட்ட வந்து ஏன் வந்து இன்றைக்கி சைட்வேஸில் போச்சு, இந்த வாரப்பெல்லாம் ஏன் சைட்வேஸ் போச்சு நம்மளும் கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ட்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகே, அது புல்லிஷாக இருக்கலாம், இல்லை பேரிஷாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சர்வீஸில் இருக்க மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணவே வேண்டாம். ஸோ வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பை பண்ணி இங்கே செல் பண்ணுறோம், இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுமே தவிர இந்த வேவ்ஸுமே நமக்கு பார்த்திங்கன்னா வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறது மேலே இறங்குறது இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கன்ஃபார்மாக நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் மினிமம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம அந்த ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு எல்லாமே லாஸஸ் பண்ணிட்டு வேண்டாம். ஓகே, டூ நாட் ட்ரேட் எவ்ரி டே ஆஃப் தி எவ்ரி இயர். ஓகேவா? டெய்லி நான் ட்ரேட் பண்ணுறேன், வருஷம் ஃபுல்லாக நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்றது தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரேட் ஒன்லி வென் தி மார்க்கெட் இஸ் கிளியர்லி புல்லிஷ் ஆர் பியரிஷ். ஓகேவா? உங்களுக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்டர்மீடியேட்டில் மாட்டிக்கிட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா டோன்ட் ட்ரை அப்படின்னா ஒரு சிம்பிளாக வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகுனா எப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு வெளியே வந்து திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே ஏதோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? நான் இப்போ போட்டு வச்சிடறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம்லாம் வந்துச்சு, அடுத்தது கீழே தான் வந்துடும் அப்படின்னு நம்ம கன்சல்டேஷன் பண்ணுவோம். திரும்பவும் வந்து என்ன பண்ணுவோம், அதே ஏரியாவில் கூட அது சுற்றிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஓகேவா? ட்ரேட் இன் தி டைரக்ட் ஆஃப் தி ஜென்ரல் மார்க்கெட். இஃப் ரைசிங் யூ ஷுட் பி லாங், இட்ஸ் ஃபாலிங் யூ ஷுட் பி ஷார்ட். பணம் உயர்ந்துச்சு அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். இதே ஃபால் ஆச்சு அப்படின்னா பணம் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அடுத்த இடத்துக்கு போய்டும். ஸோ அதனால் வந்து எல்லாமே நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். ஓகே, ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் கால் ஆப்ஷன் 8 ஏதாவது சொன்னதா கிடையாது, நம்ம தானே சூஸ் பண்ணுறோம். எதனால் சூஸ் பண்ணேன்? ஸோ கொஷின் ரைஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து புட் சைடு போகும்போது நம்ம கால் சைடு எடுத்தோம். ஸோ எல்லாமே ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் தேட தான் அடுத்த டைம் இந்த மிஸ்டேக்ஸ் வராது. அப்போது ட்ரெண்ட்ஸ் எப்படி வந்து மாறுது, ட்ரெண்ட் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது பாருங்கள். மார்க்கெட்டோட போக்கு எப்படி போயிட்டுருக்குன்றது பார்த்துட்டு பண்ணுங்கள். நேற்று நடந்ததுனால இன்றைக்கி நடக்கும், இன்றைக்கி நடந்ததுனால நாளைக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, லாஸ்ட், டோன்ட் லாஸ் யுவர் மென்டல் பீஸ். ஓகேவா? நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையே அதுக்கு எடுத்துரும். ஓகே, உங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நமக்குன்னு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குங்க. ஓகே, ஃபீஸ் பே பண்ணணும், நமக்கான அதர் எக்ஸ்பென்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு பாருங்கள். வீக்லி 1 or 2 days மேக்ஸிமம் நீங்கள் விர்ச்சுவல் ட்ரேட் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உள்ள வாங்க. இன்றைக்கி நான் 20,000 தான் எங்கிட்ட கேபிட்டல் இருக்குது அப்படின்னா 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த அமௌண்ட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், தயவுசே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம இந்த மாதிரி தான் யோசிக்கிறோம். நீங்கள் யார் கொடுப்பாங்க நமக்கு பணம் அப்படின்னா யார் உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன். இப்போ நான் 20,000 வச்சுருக்கேன், நான் இன்றைக்கி 2,000 எடுப்பேன் அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு வந்து நான் தரேன்னு சொல்லிச்சா? இது வந்து நீ ஒன்று ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறதுக்கு வந்து நீ ஷைன் பண்ண மட்டும்தான் முடியும். மார்க்கெட் வந்து நீ வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு வேவ்ஸ் கரெக்ஷன் வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல பீக்கில் கொண்டு போவாங்க. உடனே நிறைய பேர் பயஸ் உள்ள வர ஆரம்பிச்சிடுவாங்க, சடனாக ஃபால் பண்ணுவோம். ஓகே, அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரேக் அவுட் பண்ணி அதையும் தாண்டி ஒரு ஸ்டேஜ் கீழே கொண்டு போவோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் விட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கீங்க. ஓகே, சரி, எந்த அளவுக்கு கீழே வந்துச்சு, திரும்ப எப்படி மேலே வந்து தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுதான் வந்து 100% கிடையாது. ஓகேவா? நான் 2 விஷயம் மட்டும் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். எந்த ஒரு கேண்டில் விக்கு அதிகமாக இருக்கோ ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த வேகத்தில் போனது இந்த வேகத்தில் இறங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது 1 hour கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் இருக்கும். விக் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா
திரும்ப அதே இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் ட்ரெண்ட்ஸ் கரெக்டாக கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். சில விஷயம் நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். டைம் இப்போது நீங்கள் இதெல்லாமே நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க, டைம் எடுத்துக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நாளைக்கு நீங்கள் லேர்ன் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சில ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஓகேங்களா? புது வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹேவ் ஏ நைஸ் டே.